வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பச்சை மாங்காய் ஊறுகாய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி 2 பெரிய சைஸில் கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கிங்க. அது குட்டி குட்டி க்யூப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலையோட பபுள் சவுண்டை எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அதை போட்டுக்கிங்க. பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிங்க. நான் இன்றைக்கி பெரிய பல்லில் 2 பூண்டு அளவு நான் சேர்த்துருக்கேன். பூண்டோட பச்சை ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே உப்பு மிளகாத்தூள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துக்கிங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மேங்கோவில் உப்பு மிளகாத்தூள் எண்ணெய் இது எல்லாமே அப்படியே மாங்காயில் கலக்கிற அளவுக்கு அப்படி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். இதுதான் பச்சை மாங்காய் ஊறுகாயோட பதம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு உங்களோட கண்டெய்னர் ஜாரில் எடுத்து போட்டு வச்சுக்கிங்க. ஓகே வீடியோ பார்த்தது போதும். உடனே போங்க, அம்மாட்ட போய் செஞ்சு தான் சொல்லுங்கள். பட்டுன்னு செஞ்சு சட்டுன்னு சாப்பிடு.